ரவுட் பேராமீட்டர்ஸ் மற்றும் நேம்டு ரவுட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரவுட் பேராமீட்டர்ஸ் சில நேரங்களில் நம்ம யூஆர்எல்லேருந்து ஒரு சில பகுதிகளை ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டாவாக எடுத்துக்க நினைப்போம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரவுட்டை உருவாக்கும் போது பேராமீட்டர்ஸாக செட் பண்ணிட்டோம்னா நம்மளால் அந்த வேல்யூஸை வாங்கிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு யூசருக்கு அடுத்து ஐடின்ற இந்த ஒரு பேராமீட்டர் நான் வச்சுருந்தேன்னா அந்த ரவுட்டோட கால்பேக் ஃபங்க்ஷன்லையோ அல்லது கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்லையோ எனக்கு ஐடின்ற பெயரில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை நான் பேராமீட்டரை வாங்கி அந்த வேல்யூவை வச்சு நான் ஏதாச்சும் பயன்படுத்துவேன். உதாரணத்துக்கு அந்த ஐடியை வச்சு நான் ஒரு யூசரோட டீட்டெயில்ஸை எடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி யூஆர்எல்லேருந்து ஒரு செக்மெண்ட்டை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ரவுட் பேராமீட்டர்ஸ். இந்த லாராவெல்ல அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம ஒரு ரவுட்டை உருவாக்குறதுக்கு ரவுட் கிளாஸோட கெட் மெத்தடை பயன்படுத்துகிறோம். அதில் நம்ம ஒரு யூஆர்ஐ கொடுக்குறோம், பேஜ் ஸ்லாஷ். இதுக்கு அடுத்து வர்றது தான் நம்மளுடைய ரவுட் பேராமீட்டர். இந்த ரவுட் பேராமீட்டரை கொடுக்கறதுக்கு நீங்கள் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே உங்களுடைய ரவுட் பேராமீட்டரோட நேம் வச்சுக்கணும். ஐடிங்கிறது என்னுடைய ரவுட் பேராமீட்டரோட நேம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை கொடுக்கணும் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக. இப்போ அந்த பேராமீட்டரை நம்ம வாங்கிறதுக்கு ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஐடிங்கிறது தான் அந்த பேராமீட்டரோட வேல்யூ. இப்போ இந்த ஐடி பேராமீட்டர் நம்மளுக்கு இந்த வேரியபிளில் கிடச்சிரும். இப்போ அந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட அவுட்புட்டை நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரௌசரில் போய் நம்ம உருவாக்கின ரவுட்டை நான் கால் பண்ண போகிறேன். உங்களுடைய டெவலப்மெண்ட் யூஆர்எல்க்கு அடுத்து பேஜ் அப்படின்ற அந்த நம்மளுடைய யூஆர்ஐ கால் பண்ணி இதுக்கு அடுத்து வர்றது தான் நம்மளுடைய பேராமீட்டர். இப்போ 1ன்னு நான் பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. 2ன்னு நான் மாற்றுறேன், 2ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. 3ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு ரவுட்டில் எப்படி பேராமீட்டரை பாஸ் பண்ணி வேல்யூவை வாங்குறதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பேராமீட்டர் வெறும் நம்பர் மட்டும் கிடையாது, நீங்கள் கேரக்டர்ஸையும் பயன்படுத்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டுன்றது ஒரு வேர்ட், அந்த வேர்டும் ஒரு பேராமீட்டராக தான் இதை எடுத்துக்கப்படும். செகண்ட் ஆக பேராமீட்டர் இன்டீஜராகவும் அனுப்பலாம், ஸ்ட்ரிங்காகவும் அனுப்பலாம். யூஆர்எல்ல டைனமிக்காக பேராமீட்டரை பாஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதை வச்சு சில கண்டிஷன்ஸ் எழுதுறது தான். இப்போ நம்ம இந்த ஐடி பேராமீட்டர் கிடச்சிருக்கு, இதை வச்சு என்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம எழுதலாம்? ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுவோம். இஃப் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒருவேளை ஐடியோட வேல்யூ செகண்டுன்னு இருந்துச்சுன்னா செகண்ட் பேஜுன்ற ஒரு ஹெட்டிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு அவுட்புட்டை செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த ரவுட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டுன்னு ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜுன்னு வந்திருக்கு. இப்போது செகண்டுன்ற ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறேன், செகண்ட் பேஜுன்னு வந்திருக்கு. இதெல்லாம் சரி, ஆனால் இப்போ இந்த பேராமீட்டரே நான் அனுப்பாமல் இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ நான் இந்த செகண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பேஜுன்றதை மட்டும் என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 404 ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. இது ஏன் இப்படி இந்த மாதிரி வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம உருவாக்கின ரவுட்டோட யூஆர்ஐ பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பேஜ் அதுக்கு அடுத்து ஒரு பேராமீட்டர் வரும். ஆனால் அதை தவிர்த்து வேறு எந்த ரவுட்டையும் நம்ம உருவாக்கலை. அப்போது இந்த வெறும் பேஜ் மட்டும் யூஆர்ஐயாக இருக்கிற ரவுட்டை நம்ம உருவாக்கவே இல்லாத போது எப்படி அதை அக்சஸ் பண்ண முடியும்? அதனால தான் அது 404 ஃபவுண்ட் அப்படின்ற பேஜ் எரரை காமிச்சிருக்கு. மற்றபடி பேராமீட்டரை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ரவுட்டில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் அனுப்ப முடியுமான்ற ரூல்ஸே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அனுப்பலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐடி பேராமீட்டருக்கு அடுத்து ஸ்லாஷ் போட்டு நான் இன்னொரு ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறேன், அதுக்கு டைப்புன்னு பேர் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேராமீட்டரோட வேல்யூவை நான் ஃபங்க்ஷனில் வாங்குறதுக்கு ரெண்டாவது பேராமீட்டராக கமா போட்டு டைப்புன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பேராமீட்டரில் எனக்கு வேல்யூ கிடச்சிரும், அதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி 1ஆக இருந்து டைப்புன்ற வேரியபிளில் வேல்யூ பேஜுன்ற வேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். அவுட்புட்டில் நான் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை அனுப்புகிறேன். அதுக்கடுத்து எல்சிஃபில் இன்னொரு ஒரு கண்டிஷன் போடுறேன். அதில் ஐடி 1ஆக இருந்து டைப்போட வேல்யூ நம்பர்னு இருந்துச்சுன்னா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை அனுப்புகிறேன். இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம அவுட்புட்டை பார்க்கணும். நான் போய் யூஆர்எல்ல பேஜுக்கு அடுத்து 1ன்ற வேல்யூவும் அதுக்கு அடுத்து வர பேராமீட்டரோட வேல்யூவாக பேஜுன்றதையும் கொடுத்தேன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேஜுன்ற லைன் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த லைன் ஏன்னா நம்ம பேஜுன்ற ஒரு டைப்பை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இதை வந்து நம்ம நம்பர்னு மாற்றி அனுப்புனா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர்ன்ற லைன் வரும். அப்போ மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒருவேளை நான் இந்த ரெண்டாவது பேராமீட்டர் கொடுக்கலன்னா எனக்கு 404 ஃபவுண்டுன்ற எரர் வரும். ஏன்னா நம்ம ரெண்டு பேராமீட்டரையும் கொடுத்தா தான் இந்த ரவுட் வேலை செய்யுன்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஒருவேளை இந்த டைப்புன்றது உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா இந்த டைப் பேராமீட்டரோட வேல்யூவை ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த டைப்புன்ற நேமுக்கு அடுத்து
கொஷின் மார்க் ஒன்று வச்சிங்கன்னா அது ஒரு ஆப்ஷனலான பேராமீட்டர்னு இந்த ரவுட் எடுத்துக்கும். அப்போ இந்த வேல்யூ இல்லைன்னாலும் வெறும் ஐடி பேராமீட்டர் மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம ஒரு கண்டிஷன் கூட எழுதலாம். இந்த மாதிரி ஐடியோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா போதும், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சம்திங்ன்ற லைனை ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருவேளை இந்த ரவுட் ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இந்த எரர் வரலாம். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்ம ஆப்ஷனலாக வந்து டைப் பேராமீட்டரை வச்சுருக்கோம், ஆனால் கால் பேக்கில் அதை கண்டிப்பாக வேல்யூ வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக நல் வேல்யூவோடு செட் பண்ணி வச்சுருக்கணும் இந்த மாதிரி. அப்போ அந்த வேரியபிளில் வேல்யூ வரலாம் வராமலும் போகலாம். இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ கீழே மாற்றிருக்கோம். இப்போ நம்ம இந்த வெறும் ஐடின்ற பேராமீட்டர் மட்டும் அமிச்சா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சம்திங்ன்ற லைன் நம்மளுக்கு ரிட்டன் ஆகிருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷனலான ரவுட் பேராமீட்டர் எப்படி அனுப்பலான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து கற்றுக்க போகிறது, இந்த ரவுட்டோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி. இப்போ உதாரணத்துக்கு இந்த வியூஸ் ஃபோல்டரில் பேஜுன்ற ஒரு வியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு PHP ஃபைல். இப்போ இந்த பேஜில் டைனமிக் எக்ஸாம்பிள்ன்ற ஹெட்டிங்கோட கீழே 3 லிங்கை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம URLன்ற ஒரு ஹெல்ப்பரை பயன்படுத்தி லிங்க்கை ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இந்த ரவுட்டோட URI-யை அந்த URL மெத்தடுக்குள்ளே கொடுத்துருவோம். அப்போது நம்ம இந்த இடத்துல பேஜுன்ற ஒரு URI-யை கொடுத்து அதுக்கடுத்து ஸ்லாஷ் போட்டு நம்ம ஒரு பேராமீட்டர் ஒன்று கொடுக்குறோம் 1ன்னு, அதுக்கடுத்து ரெண்டாவது பேராமீட்டர் பேஜுன்னு கொடுக்குறோம். இப்போ இந்த லிங்கோட டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ண போகிறதும் ஃபர்ஸ்ட் பேஜுன்ற ஒரு டெக்ஸ்ட்டை தான். அதனால் அந்த பேரோடையே நான் லிங்க்கோட பேரை கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி அடுத்த லிங்க் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு, இதே மாதிரி இன்னொரு லிங்க் வெறும் 1ன்ற ஐடி பேராமீட்டர் மட்டும் வச்சு. இப்போ அந்த பேஜ் வியூவை காட்டுறதுக்கு நம்ம ஒரு ரவுட்டை உருவாக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரவுட்டில் கெட்டுன்ற மெத்தடை பயன்படுத்தி அதுலேருந்து ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஆனால் லாராவெல்ல இன்னொரு வழியும் இருக்குது. வெறும் வியூ மட்டும் தான் நீங்கள் ரவுட்டில் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ரவுட்டில் வியூன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதில் முதல் ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியது ஏதாவது ஒரு URI, அதுக்கடுத்து ரெண்டாவது ஆர்குமெண்ட்டை கொடுக்க வேண்டியது உங்கள் வியூ ஃபைலோட நேம். இப்போ நம்ம வியூ ஃபைலோட நேம் என்ன, பேஜ். இப்போ அதுக்கான ரவுட்டை நம்ம இங்கே உருவாக்கிட்டோம். இப்போ சாம்பிள் ஐஃபன் பேஜ் அப்படின்ற URI ஆக்சஸ் பண்ணால் இந்த பேஜ் வியூ வந்துடும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வியூ டிஸ்பிளே ஆகிடுச்சு. 3 லிங்க்ஸ் இங்கே தெரியுது. இப்போ இங்கே தான் ஒரு விளையாட்டே நடக்க போகுது. என்னென்னா, நம்ம 3 லிங்க்ஸும் வந்து உருவாக்கியிருக்கோம் URLன்ற ஹெல்ப்பரை பயன்படுத்தி. அதனால் இந்த ரவுட் மூலமாக சரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காது. இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம், எதிர்காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ரவுட் URL வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பேஜுன்ற இந்த URI-யை நான் வேறு ஒரு URI-யாக மாற்றுறேன், சாம்பிள் ஐஃபன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய்ட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். பேஜில் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது, ஆனால் கிளிக் பண்ணால் வேலை செய்யலை. ஏன் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருந்த லிங்க் இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன்னா நம்ம ரவுட்டில் இந்த URI-யை மாற்றிட்டோம். ஆனால் நம்ம இங்கே URL ஹெல்ப்பரில் இந்த URI-யை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கோம் பேஜுன்னு. இப்போ இதுதான் ப்ராப்ளம். நம்ம இங்கே மாற்றிட்டோம், ஆனால் நம்ம பேஜ் வியூவில் டேரெக்டாக அந்த URL கொடுத்தது தான் தப்பாக போச்சு. இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம லாராவெல்ல ரவுட்டை உருவாக்கும் போது பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல இந்த URL ஹெல்ப்பரில் இருக்கிற எல்லா லிங்க்ஸையும் எடுத்துடலாம். இப்போ இந்த ரவுட்டை உருவாக்கிட்டோம் இல்லையா, இப்போ இந்த ரவுட்டுக்கு நம்ம ஒரு பேர் வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் செயின் மெத்தட் ஒன்று இருக்குது நேம்ன்ட்டு, அந்த மெத்தட்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நேமாக கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம் எந்த நேமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் பேஜுன்னும் வைக்கலாம், அல்லது டைனமிக் பேஜுன்னும் வைக்கலாம், என்ன பேர் வேணாலும் வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் இப்போ இந்த ரவுட்டுக்கு பேஜுன்னே வச்சுக்கிறேன் நேம். இப்போ இந்த நேமை பயன்படுத்தி நம்ம இந்த URL-ஐ இங்கே கொண்டு வரலாம். அதுக்கு ரவுட்டுன்ற ஒரு ஹெல்ப்பர் மெத்தடை கால் பண்ணணும். அந்த ஹெல்ப்பர் மெத்தடுக்குள்ளே நம்மளுடைய ரவுட் நேமான பேஜுன்றதை ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ரவுட்டோட பேர் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ரவுட்டுக்கு நம்ம அனுப்ப வேண்டிய பேராமீட்டர்ஸ் எப்படி அனுப்புறது? அதுக்கு நீங்கள் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக ஒரு அரே வேல்யூஸை அனுப்பலாம். அந்த அரே வேல்யூஸில் ஐடின்ற இண்டெக்ஸோட 1ன்ற வேல்யூவையும் டைப்புன்ற இண்டெக்ஸில் பேஜுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கையும் அனுப்புகிறோம். இப்போ இந்த அரே வேல்யூஸ் தான் இந்த ரவுட்டுக்கான பேராமீட்டர்ஸ். நீங்கள் இப்படி தான் ஒரு ரவுட்டுக்காக பேராமீட்டர்ஸ்லாம் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இப்போ இதே மாதிரி கீழே இருக்கிற மீதி இருக்கிற 2 ஃபர்ஸ்ட் நம்பர் மற்றும் ஃபர்ஸ்ட் சம்திங்ன்ற லிங்க்கையும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு டைப் வந்து நம்பர், அடுத்து கீழே இருக்கிறதுக்கு நம்ம டைப் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் இதை டைப்பை ரிமூவ் பண்ணிடுறோம், வெறும் ஐடி மட்டும்தான். இப்போது ரவுட்டை வச்சு நம்ம URL ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா புது லிங்க்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஐஃபன் பேஜ்னு URL இருக்குது. பார்த்தீங்களா? சரி, இப்போ போய்ட்டு நம்ம வந்து ரவுட் URI-யை வந்து மாற்றி பார்க்கலாம் வேறு ஏதாவது ஒரு நேமோட.
இப்போ வந்து டெஸ்ட் ஐஃபன் பேஜ்னு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ போய்ட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி கிளிக் கொடுத்தா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஐஃபன் பேஜ்னு லிங்க் வந்திருக்கு. ஸோ ரவுட் எல்லாமே சரியாக வேலை செய்யுது. இப்போ நம்ம போய்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் யூஆர்ஐயை போய் மாற்றிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ரவுட் நேமை பயன்படுத்தி யூஆர்எல்லை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு முக்கியமான ரவுட்டுக்கும் ஒவ்வொரு யூஆர்எல் மாறக்கூடிய ரவுட்டுக்கும் நீங்கள் நேமை பயன்படுத்தணுங்கிறது லாராவெலோட ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற நேம் ஒரு ரவுட்டுக்கு ஒரு நேம் தான். அப்போது ஒரே நேமை 2 ரவுட்டுக்கு வச்சா என்ன நடக்கும்ன்றதையும் பார்த்துடலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த சாம்பிள் ஐஃபன் பேஜுன்ற இந்த ரவுட் வியூவுக்கு நம்ம பேஜ் அப்படின்ற ரவுட்டை கொடுத்தா என்ன நடக்கும்ன்றது பார்ப்போம். இப்போ வியூ டிஸ்பிளே ஆகுது. ஆனால் லிங்கை கிளிக் பண்ணால் திரும்பவும் இதே பேஜுக்கு தான் வருது. சாம்பிள் ஐஃபன் பேஜுக்கு அடுத்து இந்த பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்தது தவறுனா, ரெண்டுத்துக்கும் ஒரே நேமை வச்சதால் முதல் ரவுட்டோட நேமை 2வது ரவுட் ஓவர் ரைட் பண்ணிச்சு. அப்போ 2வது ரவுட் தான் வேலை செய்யும். அதனால் ஒவ்வொரு ரவுட்டுக்கும் நேம் தனித்துவமாக இருக்கணும். அடுத்த வீடியோவில் மிடில்வேர் பற்றியும் ரவுட் குரூப்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க.